நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:50 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்று மாலை 6:37 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:13 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:37 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:37 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு உறவுகளின் தொல்லையால் கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட கொடுங்க. கோபத்தால் வம்புகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. வழக்குகளை ஓரளவு வெற்றி இருக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அலைச்சல் தரும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கடின உழைப்புக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சரக்குகளை விற்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் கொஞ்சம் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். முடிஞ்சளவு அதிக வட்டி தொகைக்கு பணம் கடன் வாங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஓரளவு சரி செய்து கொள்ள முடியுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடும். முக்கிய புள்ளிகளின் வரவுகளால் இன்று மகிழ்ச்சி களை கட்டும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். காதல் கை கூடுமா கூடாது என்ற கவலை இருக்கும். கண்டிப்பாக சரியாகும். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படுங்க. கோபத்தால் வீண் வம்புகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடங்கள், அது போதுங்க. பரணி. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பொருளாதார விருத்தி கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. கிருத்திகை. இன்று நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். சொந்த தொழில் செய்வதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். உறவிடம் ஏற்பட்ட தொல்லை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு சேமிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரித்து செல்வ நிலை உயருங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முன்னேற்றமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் கூடி பேரின்பம் காணும் நாளாக இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். உறவிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. வாகனங்களால் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். சொத்துக்களை அடைவதில் இருந்த
தாமதம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. முடிஞ்சளவு கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். வாகனால உங்களுக்கு லாபமும் இருக்குங்க, செலவுகளும் இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று பெண்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் அவ்வப்போது முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்குங்க. பொறுமையை கையாள வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குங்க. வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறுங்க. பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் பெற்றிருக்கும். உறவுகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்குங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். ரோகிணி செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகன யோகமும் என்று இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வியாபாரத்தில் தன லாபம் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிருக சிரிஷம் என்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரித்து முகம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. லாபமும் சீராக வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு வியாபாரத்தில் தன லாபம் சீராக வரக்கூடுங்க. உதவி என்று வந்தவருக்கெல்லாம் உதவியில் செய்து கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக இருப்பீர்கள். சம்பாத்திய நிலை சீராக உயரக்கூடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் இணைய கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய ரகசியங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனு தைரியம் அதிகரிக்க கொடுங்க. செலவுகள் ஏற்ற வரவும் கண்டிப்பாக இருக்கும். இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்துவீர்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பயப்பட வேண்டாம். என்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். என்று குடும்பத்தில் பணி சுமையும் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை நீங்க அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மற்றவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறும். இன்று உறவுகளை சந்திப்பதினால் மன மகிழ்ச்சி கொடுங்க. செல்வ நிலை சீராக உயரும் நாள் என்று சொல்ல முடியும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறிவிடக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன வாழ்க்கை கண்டிப்பாக கூடும். மனோதைரியம் கூட்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு
இணைய நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். புனர்பூசம் வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் தெளிவுபடக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். இன்று செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். காரிய தடைகளை இன்று சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நண்பர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தங்களுடைய சம்பாத்திய நிலை சீராக உயரக்கூடும். மிகவும் கடினமாக செயல்களை கூட எளிமையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். திட்டமிட்டபடி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாகவே பண வரவை இன்று நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உயர் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உங்களால முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி அடைய முடியுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கடகம் ராசினியர்கள் மனப்பதட்டம் இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். செயல்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வெற்றிகரமான செய்திகள் தேடி வரக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கைகூடும். பெண்கள் இந்த வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையா அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இந்த நாள் திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். வெட்டி கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் எதுவும் பட வேண்டாம். காதலில் நீங்க மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்க சொல்லுங்க. படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக கொண்டாடி மகிழுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நண்பர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சங்கிலி தொடர்போல் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். உங்களுடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயர கொடுங்க. கடுமையான செயல்களை கூட மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிவீர்கள். என்று உங்களுக்கு எண்ணல்கள் தேர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பூசம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. என்று உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு தன லாபம் சீராக அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆயில்யம் சொந்த முயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேலுங்கும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுயநலம் கருதாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். உறவிடம் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இன்னும் உங்களுக்கு முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருப்பது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஒரு பக்கம் இருக்குங்க. மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். செய்யும் வேலைகளில் நிதானம் இருக்கட்டும். இருக்கும் வேலைகளை நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். எதையும் இன்று யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் காணப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் புத்தி சாதுரியத்தை கண்டு மனம் நெகிழ்ச்சி அடைய கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட மன விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. பெண்கள் இன்று மன வாழ்க்கையில் சந்தோஷம் குடிவிடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கோபம் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு.
என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். தேர்வுகளுக்கு முன்பு தயாராகிக் கொள்வது நல்லது. வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதே கொஞ்சம் ஒழியுங்கள். சீக்கிரமாக எழுந்திருச்சு படியுங்கள். மாணவ கண்மணிகள், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கான சூழல் இருக்குங்க. உங்களுடைய புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சிறு சிறு பிரச்சனைகளை கூட சரி செய்து விடுவீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக கூடுங்க. பூரம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. காரியங்களை விரைவாக செய்வதற்கு முயற்சியில் மேற்கொள்வீர்கள். சாதுரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. முன்கோபம் வெளிப்படும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் காலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்குங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் ஒருங்கி இறைவனிடம் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். புதிய வேலை வாய்ப்புக்கான சூழல் கண்டிப்பாக உருவாக்குங்க. அரசு வேலைக்கான அழைப்பு கூட கண்டிப்பாக வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், மகிழ்ச்சியான தருணங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நல்ல தகவல்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. சுகம் தனலாபம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த உறவுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருப்பது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி கனியை கண்டிப்பாக எட்டி பிடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இன்று அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்குங்க. விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல்ல தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சிரமங்கள் படிப்படியாகத்தான் குறையுங்க. அவசரம் என்பது எதிலும் வேண்டாம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். உங்களுடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் வேதனை அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. எதிலும் மனோதைரியம் குடிவிடும். ரகசியங்களை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கையாளுங்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடும். என்று குறைந்த முதலீடுகளை இன்று பார்த்து செய்வீர்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள்.
தங்களுடைய சம்பாத்திய நிலை சீராக உயருங்க. நட்பு வட்டம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. புனித பயணங்கள், கோவில் என பக்தி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடும். இன்று உடைய புகழ் ஓங்கியிருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் தடபுடலாக நடைபெறக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் உண்டாகக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. பிள்ளைகள் செயல்பாடுகள் கண்டு மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மனமும் இன்று நிம்மதியாக காணப்படக்கூடுங்க. வெளி உலகத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. லாபம் சீராக வரும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். அக்கப்பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். முழு முயற்சி எடுத்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. இந்த நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொண்டு படிப்பிலும் அக்கறையாக இருந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று மனமுருகி இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தெய்வீக பக்தி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய திருப்பங்கள் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. தொழில் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஞானம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சுவாதி. இந்த மன அழுத்தம் கொஞ்சம் உருவாகும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. தியானம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனக்கவலை கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று பரபரப்பு கொள்ள வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கோவில் பக்தி மிக்க நாளாக இன்று அமைத்துக் கொள்ள முடியும். என்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பணிகள் நிறைவேறி முன்னேற்றம் இருக்குங்க. முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த லாபம் இருக்குங்க. என்று மனக்கவலை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தால் லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்ற யோசனை இருந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக குடும்பத்திலும் நிம்மதி கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. சக நண்பர்களின் ஆதரவு இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. புத்திசாலியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்களை சிறப்பாக செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் இன்று நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வராமல் நின்ற பணமும் வரக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருந்தாலும் அதிகாலையிலேயே கொஞ்சம் பணியில் ஈடுபட்டு வேலை சுமையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியோ கொஞ்சம் வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்கள் மன நிறைவாக இருப்பதற்கு கொஞ்சம் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்குங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. உயர் கல்வியில ஜெயிக்க முடியும். அதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் படிப்படியாக விலகி செல்லுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். முடிஞ்ச அளவு இன்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனுஷம். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று அவ்வப்போது எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எது சரியாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொண்டால் பாதி பிரச்சனைகள் சரியாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புத்தி சாதுரியம் இன்று கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனமும் ஓரளவு நிம்மதி அடைய கொடுங்க. மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவினர் வருகையால் மனம் மகிழுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெற்றிகள் குவிப்பதற்கு கொஞ்சம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள். இந்த அபார திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. கடினமாக உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். புத்தி குறுமையும் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அந்தஸ்து உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் சாதித்து காட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை கொஞ்சம் இருக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். வெற்றிக்கான வழிகளை இன்று நீங்க கண்டுபிடிப்பீர்கள். உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதத்திலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளிடம் இன்று நீங்க பாசமாக நடந்து கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கறையுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று நீங்க சோதனையை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கி கொள்ள கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்று மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தைரியத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். அபாரமான நினைவாற்றலை கொண்டிருப்பீர்கள். காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல மட்டும் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு படிப்பில் அக்கறையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். உறவினர் வருகையால் மனம் மகிழ கொடுங்க. இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். இந்த வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன தெம்பும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. போராட்டம். நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்கள்ல கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்கின்றது. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். அடுத்தவுடைய விமர்சனங்களை கேட்டுக்கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பண பரிவர்த்தனையில் கூட லாபம் இருக்கக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். மனைவியிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுங்க. அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு.
உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். உறவினர் வருகையால் மனம் மகிழ கொடுங்க. வெற்றிகள் குவிவதால் மனசுக்குள் தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். மனைவின் உதவிகளால் தன்னம்பிக்கை என்று கொடுங்க. இன்று வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும். திடமான மனதுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. இன்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். இன்று பெண்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பு. இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சாதிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் இருக்குங்க. எண்ணம் ஒன்று மாணவர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அடுத்தொரு வீட்டு விசேஷங்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். வீணான விமர்சனங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. மனசுக்குள் தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்க கொடுங்க. வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். உறவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொட்டது ஓரளவு துலகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாவற்றிலும் ஒருவித மனோபயம் இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கூடும். இன்று நீங்க அக்கறையுடன் செயல்பட்டால் காரியங்களை வச்சு இருக்குங்க. மனம் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அவிட்டம். புதிய தொழில்நுட்ப அறிவை கற்றுக்கொள்வீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விவேகமுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோங்கி அமைத்துக் கொள்வீர்கள். கடின உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். உயர் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்க முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கடினமான உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. விரைவாக பணிகளை இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். சுகபோக வாழ்க்கையும் இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். உறவினர் வருகையால் மன மகிழ்ச்சி கொடுங்க. கும்ப ராசினியர்களுக்கு மன பதட்டம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழலும் இருக்குங்க. பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க கொஞ்சம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு டென்ஷன் வேண்டாம். ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. சக நண்பர்கள், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இன்று இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாய்ப்புகள் கூடி இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதல் கொஞ்சம் பொறுமையை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லுங்க. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்.
மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. சதயம் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனம் பதட்டம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணத்தில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பாக சரியாகுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. மீனும் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இஷ்டத்துக்கு மாறாக செய்த காரியங்கள் கண்டிப்பாக இப்பொழுது வெற்றி கொடுக்குங்க. ஆன்மீக பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகன சுகம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது வேண்டும். புதிய வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசு வேலைக்கான அழைப்பு கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியம் செய்தாலும் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. எல்லாவற்றிலும் ஒருவித பயம் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் கிடைக்க கொடுங்க. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் மிகுந்த பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக மாறுங்க. மேலும் ராசினியர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு இந்த முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய. அது மட்டுமில்லை, ரகசியம் மட்டும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. முடிஞ்சளவு உடைய கடன் பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு கடனை அடைப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைய கொடுங்க. காதல் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாக கொடுங்க. முடிஞ்சளவு இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டு பாடங்களை கொஞ்சம் படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு குடும்ப உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று பலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க புத்தம் புதிய ஆடை அணிகளின் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சந்ததி விருத்தியும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. ரேவதி மனக்குழப்பம் சரியாக கூடும். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நிறைவான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க.
கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. புத்தி சாதுரியத்தால் இந்த காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்லக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.